கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:14. இந்த 103ஆம் சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். நாம் படித்த இந்த வசனம், நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நாம் எப்படி உருவானோம் என்பதை கர்த்தர் நன்கு அறிவார். இதற்கு ஒத்த ஒரு வசனம் சங்கீதம் 78:39, அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். மண்ணான மனிதர்களாகிய நம்முடைய பலவீனம் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அதனாலேயே இதே சங்கீதத்தில் வசனம் 8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். வசனம் 10 நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அதே வசனம் 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நாம் உடைந்து விடுவோம் என திராணிக்கு மேலே சோதிக்கவும் விடமாட்டார். நாம் எளிதில் உடைந்து விடுகிறவர்கள், நாம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், நாம் கோபப்படக்கூடியவர்கள், நாம் தவறுகிறவர்கள் என்பதை அறிந்தே தகப்பனை போல இறங்குகிறார். தவறு செய்யும் போது அன்பாய் சிற்றிக்கிறார். நாம் உடைந்து போகும்போது தாயை போல நம்மை தேற்றுகிறார். நம்முடைய பலவீனம் அவருக்கு நன்றாய் தெரியும், பலனும் அவருக்கு தெரியும். மண்பாண்டமாகிய நமக்குள் பொக்கிஷமாகிய இயேசு இருப்பதால் நம்மை பலவானாக்குவார், நம் தவறுகளை திருத்தி உருவாக்குவார். ஆகவே நம்மை பற்றி நம்மை விட இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். அதனாலேயே கிருபை பெறுகிறோம். நம் பாவங்களுக்கு தக்கதாக சரிகட்டாமலும் இருக்கிறார். அதனால் பயப்படாதீர்கள், அவரிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் உண்டு. நாம் சோர்ந்து போக தேவையில்லை. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்களுடைய உருவம் என்னதென்றும் நாங்கள் மண்ணென்றும் நினைவு கூறுகிறீர் என்பதை அறிந்து கொண்டோம். எங்கள் பலவீனம் உமக்கு நன்றாய் தெரியும். எங்கள் பலவீனத்தில் தகப்பனை போல தாயை போல செயல்படுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.